சூப்பர் சாட் போடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சூப்பர் சாட்டு காற்று வாங்குகிறோம், புரியுதுங்களா? ஒரு மலைக்கு போய் இப்போ நம்ம ஒரு உதாரணமாக ஒரு கைலாய மலைக்கு போகிறோன்னு வைங்க, அவ்வளோ கூட வேணாம், ஒரு பழனி மலைக்கு போகிறோம், கோயிலில் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும், சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கினோமா வந்தோமான்னு இருக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கே போய் காற்று வாங்குற பாருங்க, மலையில் மலை சாரலில் உட்காந்துக்கிட்டு, புரியுதுங்களா? அது ஒரு பிஸ்னஸ்ஸு. உட்காந்துக்கினே பணத்தை கொடுன்னு கேட்பாங்க, சாமி அருள் வரும் அது இதுன்னு சொல்லி கேட்பாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் போலி சாமியார்கள் சில பேர் இருக்காங்க, நல்ல சாமியார் இருக்கிறாங்க, போலி சாமியார் சில பேர் இருப்பாங்க, அவங்களாலாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி தான் இவங்க போலி சாமியார் மாதிரி போலி யூடியூபர்ஸ். போய் வேடிக்கை பாருங்கள், ஒரு மலைக்கு போய் இலவசமாக காற்று வாங்கிட்டு வர்ற மாதிரி இவங்களை இன்னும் போய் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்துடணும். இல்லை இயற்கையாக காற்று வர மாதிரி போனோமா, அவங்க பாட்டை ரசித்தோமா,